கிருஷ்ணகிரி மாவட்டம் சின்ன மட்டாரப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சரவணகுமார் எனும் இளைஞர் சுற்றுச்சூழலை கருத்தில் கொண்டு இயற்கையான முறையில் மக்கும் பொருட்களை கொண்டு ஆபரணங்களை தயாரித்து வருகிறார். தானியங்கள், மக்கும் குப்பைகளை கொண்டு தயாரிக்கும் இந்த ஆபரணங்கள் இளைஞர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வளர்ந்து வரும் நாகரிக உலகில் தங்கம் வாங்கும் விலையை கண்டு இளைஞர்களும் பெண்களும் எளிமையான அதே சமயம் மற்றவர்களை கவரும் வகையில் குறைந்த விலையிலான ஆபரணங்கள் வாங்குவதை விரும்புகின்றனர். அவ்வாறான இளைஞர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சின்ன மட்டாரப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த திரு சரவணகுமார் எனும் இளைஞர் சுற்றுச்சூழலை கருத்தில் கொண்டு இயற்கையான முறையில் மக்கும் பொருட்களை கொண்டு ஆபரணங்களை தயாரிக்கிறார். தமிழர்களின் புகழ்பெற்ற சோழ பரம்பரையில் பயன்படுத்திய பொருட்களை குறைந்த விலைக்கு அதே சமயம் மிகவும் நேர்த்தியாக செய்து விற்பனைக்கு அனுப்பி வருகிறார். இந்த பொருட்களை பலரும் விரும்பி வாங்குவதாகவும் இதன் வரலாற்றை ஆர்வத்துடன் கேட்பதாகவும் திரு சரவணகுமார் தெரிவித்தார். எல்லா இடத்துலையும் நிறைய புழங்க பொருட்கள் நிறைய இடங்களில் கிடைக்குது. அது எப்படி இருக்கும்னா, ஒன்று பிளாஸ்டிக்கில் இருக்கும், அப்படி இல்லைன்னா அதுக்கு எனாமல் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி வேறு ஏதோ ரிசைக்கிள் ஆக முடியாதது இல்லைன்னா மக்கவே முடியாத பொருட்களில் தான் வச்சு நிறைய இடங்களில் கிடைக்குது. ஸோ இதுக்கு மாற்றாக ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணணும்னு நோக்கத்தில் நாங்கள் ஆரம்பிச்சது தான் ஆபரணா கிரியேட்டிவ்ஸ். அந்த சோழர்கள் என்ன பயன்படுத்தாங்களோ அதை மட்டுமே வச்சு இப்போ நம்ம ஆபரணங்கள், வீட்டில் புழங்க பொருட்கள் அப்படியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். மரத்துண்டுகள், தானியங்கள் மூலமாக செய்யும் ஆபரணங்கள் இளைஞர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது என்று ஆபரண வடிவமைப்பாளர் திருமதி சங்கீதா ராமசாமி தெரிவித்தார். விதைகள், தானியங்கள், கொட்டைகள், இந்த மரப்பட்டைகள், மாட்டுக்கொம்பு, இந்த மாதிரி இயற்கையில் அழிஞ்சு போகக்கூடிய பொருட்களை வச்சு மட்டும்தான் நாங்கள் பொருட்களை தயார் பண்ணுறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் மரம் சார்ந்த பொருட்கள் நிறைய விற்பனையாகுது. இன்றைய இளைஞர்களுக்கு தமிழர்களின் பாரம்பரியம், கலாச்சாரம், சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஆபரணங்கள் மூலமாகவும் ஏற்படுத்த முடியும் என்று இளைஞர் நிரூபணம் செய்து வருகிறார். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.